வந்தேன்டா பால்காரே பசுமாட்டை பத்தி பாடத்தோரே புல்லு கொடுத்தோ பால் கொடுத்தோ உன்னால முடியாது தம்பி பாடுக்குள்ள தாய்ப்பால பசும்பால நம்பி. என்ன பிரச்சனை உனக்கு? ஏன் கையை நீட்டினோடியே நிக்கிற? என்னம்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன் பொசுக்குன்னு ஒரு வாரத்தில் என்ன பிரச்சனை இருக்கா? சுமாரியா போயாங்கிட்டு நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அப்பையிலேருந்து பாலுக்காரன் அப்புறம் புல்லு கொடுத்தா போயிடாங்கிட்டு கையை ஒடிச்சு போடுவேன். ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கேன். சீண்டாத நொந்துருவேன் என் வழி தனி கையை ஒடிச்சுவேன். சொல்லு ஆண்டவன் கெட்டவங்களுக்கு நிறைய கொடுப்பான். கையை விட்டுருவான். மறுபடியும் சொல்லு இது வசனத்தை சொல்லிக்கிறேன் இருக்கு. நல்லவங்களுக்கு கொடுக்க மாட்டான். ஆனா கையை விடுவான். எனக்கு வேலை இருக்கு. நாடகம் வாங்கி வச்சிருக்கேன் இந்த நாளைக்கு அடுத்த வருஷத்துக்கு. அது இல்ல டயலாக் சொல்ல விடுங்க. ஓகே. இந்த நான் நாடகம் வாங்கிட்டேன். வேலாயுதப்பா நாடகம் அடுத்த வருஷத்துக்கு இந்த தேதிக்கு பொன்னாடை வாங்கிக்கங்க. ஏய் நான் இந்த நாள் நல்ல நாள் பொன்னாடை வாங்கிக்கங்க. ஹார்மோனிய சக்கரவர்த்தி அழகேசன் அவருக்கு நமது கிராமத்தின் சார்பிலே ஆடி அமைக்கின்றார்கள். மிருதங்க வித்வான் அன்பு மகன் சரவணன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பில் ஆடி அமைக்கப்படுகிறது. ஆல்ரவுண்டர் துரைராஜ் அவர்களுக்கு ஆடி அமைத்து கௌரவப்படுத்துகிறார்கள். தாளக்கலைஞர் என் அன்பு மாமா சகலை சோதி அவர்களுக்கு ஆடி அமைக்கப்படுகிறது. இவரங்க மேடையில் நாட்டிய தாரகை ராணிஸ்ரீ அவர்களுக்கு ஆடி இருக்கின்றார்கள். இவரங்க மேடையிலே நகைச்சுவை நடிகராக நடித்து நம்ம எல்லாம் எழுத்து கொண்டிருக்கோம் அன்பு உடன்பிறவா சகோதரர் கலைச்சுடர்மணி ஆர்பி ஹரிகரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நாங்களும் மைக்கில் தான் அந்த சத்தம் வருதான்னு பார்த்தா நீங்க தானே ஒலிபெருக்கி யாரு யார் எடுத்து வச்சு விடுங்க. எடுத்து வச்சு விடுங்க. போனா போனா எங்கே வருகை புரிந்திருக்கிற கண்ணியமிக்க காவல்துறை அதிகாரி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். இது எப்படி இருக்கு கதா? நாடக அமைப்பாளர் எஸ்பிஆர்எம் கணபதி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறோம். மற்ற அளவுக்கு வந்து வரும் கணபதி அமைப்பாளர் கணபதி அவர்கள் ஒரு அரை மணி நேரம் நன்றி உரையாற்றுவார். கணபதினே ரெண்டு வார்த்தை பேசுங்க. என்ன தேடுறாங்க? சீன் அமைப்பு நடராஜன் அவர்களுக்கு இங்கே கண்ணாடி ஓடாமல் இருக்கும்போது அதில் பேசி இதில் பேசிட்டு நடராஜன் தம்பி. ஐயோ அண்ணனா நான் நடராஜன் சின்ன பிள்ளைக்கு இப்படி தேன் சமயத்தில் மாட்டிக்கிறேன் நான். எங்கள் அனைவருக்கும் கதிராடை அணிவித்து கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமமாகிய கரூர் கிராமத்தார்களுக்கு வர்த்தக சங்கத்தார் அத்தனை பேருக்கும் எங்களுடைய கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்து என்னைத்தான் ரஜினியாவே மதிக்கலையே. நீங்க எதுக்கு ஒவ்வொரு பாட்டா வாசி காட்டுறீங்க? பால்காரன் பாட்டுக்கே மதிக்கல.
அப்புறம் இப்போ மறுபடியும் டன் 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 போட்டா அவர் மாதிரி என்ன சொல்லணும் அப்ப அவரை பாட வேணாம்னு சொல்றதுக்கு என்ன சொல்லணும்? ஸ்டாப் சொல்லி பாடிக்கணும். ஓகே ஏய் என்னடா டயலாக் சொல்ல விட மாட்டேன். இந்தாங்க நான் 3 வாரம் இந்தாம்மா practice பண்ணிருக்கேன். ஏமா ஆ. அவரு ஏதோ மூச்சு தர மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுமா? ஏப்பா ஒரு இருமல் சளி மாத்திரை வாங்கி கொடுக்க கூடாதா? ஏய் இருமா இலக்கியது இல்ல. இலக்கிதான் ஓ என்ன எனக்கு வேலை இருக்குன்னு அப்பையில இருந்து நான் பார்க்கல. இல்ல இல்ல சீட்டி அடிச்சு பழகுறது. ஆஹா. அட கொஞ்சம் லூசு கவுரி நிக்கிற bro. குடிய குடிய காமிச்சு இருமா கண்ணாடி மாட்ட போயல நீ நான் உன் ஸ்டைலுக்கு குண்டிக்கா பண்ணிட்டு ஆ இருக்கேன். சரிங்கப்பா. என்னப்பா கூப்பிட்டியா? ஆறாமாயிரம் புடுங்குனாங்க. பாரு பாரு சொல்லி இருக்கேன். போடுங்க. இந்த மாதிரி ஸ்டைல் யாரும் பண்ண முடியாது. ஆமையா சரியா சரியா இரு இதுதான் என்ன வளர்த்தனை மூஞ்சி நக்கிற மாதிரி நான் இன்ன வரை இந்த பார்க்கல. நாள். ஏய் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் வேலை இதப்ப கொடுத்துருக்காரு அடுத்த டேய் அது வருஷம். இல்லடி டைலாக் சொல்ல விடுங்க bro. அதுக்கு அடுத்த நாள் வந்து எம்பிஎஸ் அப்ப கொடுத்துருக்காரு. ஐயோ இது அண்ணாமலை டைலாக் டைலாக் கவனம் பாரு. ஆ. இந்த நாள். ஏய் ஐயா அண்ணாமலை அட, கூட இருமா. இப்படி எங்க வீட்டுல அண்ணாமலை கூட சொன்னதில்ல. அவனே வந்து பள்ளிக்கூடம் போயிட்டு உன் இருக்க காலண்டர் எழுதி வச்சுக்க. ஏய் எனக்கு நான் நானே- உன்னை விட பெரிய டான்ஸரா மாறி உன்னைய பப்புன்னு ஆக்கி மேடையில் வச்சு அடி நொறுக்கி எடுக்கல. அதான் எடுக்கலையே. என் பேரு அண்ணாமலை. ஹலோ அப்பா அடுத்த வருஷத்துக்கு டான்ஸருக்கு புக் பண்ணிருங்க. நான் கேக்குறேன் என்ன மேடைக்கு பின்னாடி போய் விழுது போல. ஒரு வாரமா பிராக்டிஸ் பண்ணேன். இப்ப போடுறவா இப்ப பா. கடப்பாரை எடுத்து போட்டு பிடிச்சி பாருங்க. பிராக்டிஸ் வாய் கிழிஞ்சு. இப்ப போறேன் பா. இருங்க இங்க கொடுங்க. இன்னும் கொஞ்சோண்டு கொடுங்க. நான் போறேன் கொடுங்க. நாங்கப்பா போடுங்க. ஆமா அதான் வரல இல்ல. உன்னை நான் மன்னிச்சிட்டேன். நீ ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். அவர் என்ன சொன்னாரு? இந்த நாள் எழுதிக்கோ காலண்டர்ல. இடது கால் வலது கால் ரெண்டு நிலத்துல படாம பறந்து பறந்து ஏய் நான் ஏய் அட இருமா. அவர் பஸ் ஸ்டாண்ட் அந்த கயத்துல நடப்பார் இல்லம்மா அந்த வித்த காட்டுறவர் போல. அட போங்கடா. நான் எவ்வளவு பண்ணாலும் நீங்க ஒத்துக்கிற மாட்டேங்கிறீங்க. ரைட் ஓகே பிரச்சனை வேண்டாம். இப்பதான் ஆள் பாக்கியராஜ் மாதிரி இருக்காரு. அப்பா கவுண்டமணிப்பா. படம் பார்க்காதவங்களை கூட்டு வந்தது பெரிய தப்பா இருக்கு. ஆமா நீங்க என்ன கெண்ட போட்டு வந்தீங்க? எனக்கே மறந்து போச்சு. நான் அண்ணாமலையா பாட்சாவா படையப்பாவா இல்ல என்னன்னு எனக்கே தெரியலப்ப. உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன். நீங்க ஒண்ணு என்னை மன்னிக்க வேணாம். பொம்பளையா லட்சணமா நான் பொம்பளை லட்சணமா தான் நடந்துட்டு இருக்கேன். கை நீட்டுறேனே. ஆ? ஏய் ஏய். சரி போட்டேன்னு வச்சுக்க அப்படியே. என்னது? ஒண்ணும் இல்ல. இல்ல என்னமோ தோல்வி நிலையென நினைத்தால் மனிதன் வாழ்வை எங்க வருவாங்க கண்ணாடி காண. எப்ப காஞ்ச டவல் இருக்கா? துடைக்க. ஓகே ஓகே. எதுவா இருந்தாலும் நமக்கு ஸ்டைல் ஓகே சொல்லிருக்காப்ல. ஒண்ணும் இல்ல. ஒரு பொம்பளையா லட்சணமா நடன்னு சொல்லியிருக்கேன். ஆம்பளை மறுபடியும் சபையில கை நீட்டுறேனே. நான் அப்படிதான் நீட்டுவேன். நல்ல வேளை யாரும் பார்க்கல. ஏன் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பா? இவ்வளவு பேருக்கு மேல இனிமேல் பாக்குறது பக்கத்து ஊர்ல இருந்தெல்லாம் கூட்டிட்டு அடி வரணும். நீ எவ்வளவு அடிச்சா அடி. ஆ. நான் உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் ஆ. என்னை யார் அடிச்சாலும் எனக்கு வலிக்கிறதே இல்லை. ஏன் அந்த அளவுக்கு சொன்னக்கிட்டு போயிட்டீங்களா? மறந்துருச்சு. உங்களோட கையை எடுத்துட்டு பேசியா? ஏற்கனவே ஜாக்கெட் லூசா இருக்கு. நீ வேற கழட்டி விட்டு போயிரு. ஜாக்கெட் மட்டுமா லூசு? ஏய் நீயும் லூசு தானே. என்ன நீ எதுல ஏனே நீ சாட பேசுறியா? அட இதுக்கு மேல டைரக்டா அவன் சொல்லுவியா? எதுல வேணா அடி. கட்டை எடுத்து அடி, கம்பு எடுத்து அடி, இரும்பு எடுத்து அடி, ஏன் செருப்பு தண்ணி அடி. அது எனக்கு கிரீடம் கட்டின மாதிரி. விளக்க மாத்தட்டனே அடி. ஆ? அது எனக்கு வெஞ்சாமரை வீசின மாதிரி. சாணியை கரைச்சி என் தலையில ஊத்து. அது திருமஞ்சன அபிஷேகம் பண்ண மாதிரி. பிய எடுத்து மூஞ்சில ஏய் யா மூஞ்சில அடிச்சாடா. அது எனக்கு சந்தன காப்பு சாத்தின மாதிரி. டயலாக்ல இது உண்டு. எதுக்கும் கலங்க மாட்டேன். ம். உலகத்திலேயே 1ஆம் நம்பர் மலங்க பையன் யாருன்னா அறியறேன். கரூர்ல மேடை ஓட்டு மைக்கு போட்டு லைட்டு போட்டு சொல்லியிருக்கேன். நான் மலங்க பையன் தான். நீ எப்படி? நான்லாம் ரோசக்கார ஆளு. உன்னைய மாதிரியா மல்லுங்குத்தனமா இருக்கிறது? நான்லாம் ரோசக்கார ஆளு. பிடிக்காதவங்க அந்த ஊர்ல இருந்தா கூட நாங்க ஊரோட அப்பா பிள்ளையும் காலி பண்ணிட்டு போறாங்க. அந்த அளவுக்கு ரோசக்கார ஆளுங்க. நீயும் ஒப்பே எல்லாம் அப்படி ரோசா. அப்படி ரோசக்கார ஆளுங்க. இந்த பாருங்க இப்ப நீங்க கேட்ட கேள்வியிலே அவர் எந்திரிச்சு போயிட்டாப்ல.
ரோசக்கார தானே? தொட்டு பேசாதயா பொம்பளை பிள்ளைய அது போய். எனக்கு இல்லைன்னா சார்ஜ் ஏற மாட்டேங்குது செல்லு. அது வீக் பார்ட்டி அதில். நீங்க வீக்குன்னு எனக்கு தெரியும் போங்க. இப்போ நீங்கள் ரோசக்கார தானே? ஆ. அப்படியே இருங்க. கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லாக்கிட்டு இருக்கியா? என்னன்னு? மழுங்கம் பொழைச்சான் மானஸ்தையும் செத்தான். ஏன் மானஸ்தம் பொழைச்சான் மழுங்க செத்தான். இது பழமொழியே கிடையாது. இதுதான் பழமொழி. மழுங்கம் பொழைச்சான் மானஸ்தையும் செத்தான். மானஸ்தம் பொழைச்சான் மழுங்க செத்தான். மானஸ்தன் தான் சாவா. இல்ல மழுங்க தான் சாவா. அப்படியா? அப்ப டெஸ்ட் பாப்போமா? பாப்போமா? இப்ப நீ ரோசக்காரி தானே? நான் ரோசக்காரலு. நான் மழுங்க போய் தானே? ஆமா. இப்ப யார் சாகறான்னு இப்ப பாப்போம். ஒரு பேச்சுக்கு ஒரு பேச்சுக்கு நீ ஒரு 5 லட்சம் ரூபாய் என்கிட்ட கடை வாங்கிவிட்ட. டோர் லாக். பேச்சுக்கு தான் சொன்னேன். கேட்டுக்கிட்டேன் நெசமா வாங்கியிருக்கா இருந்தாலும் 5 லட்சம் வாங்கிட்டேன். வாங்கிட்டோம். வருஷம் 5 ஆகி போச்சு. ம். வட்டியும் கட்டல முதலும் கட்டல. ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு கூப்பிட்டா சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன். செல்லு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சு. இன்னைக்கு கரூர் நாடகத்துக்கு பப்புன்னு யாருன்னு தெரியாம வந்து மாட்டிக்கிட்டேன். கூடவே வந்தீங்கள யாராவது சொல்லக்கூடாதா? இப்போ நான் கடன் கொடுத்தேன் உங்கள்கிட்ட கேட்கணும்ல. நல்லா கேப்பியல்ல. எப்படி கேட்கணும்? ஆமா. அதுவும் பொம்பளை பிள்ளையோட கொடுத்துருக்கீங்க. 1 லட்சம் 2 லட்சமா 5 லட்சம் ரூபா கொடுத்துருக்கீங்க. அதுக்கு நல்லா நல்லா நாக்க புடுங்குறா நல்லா கேட்கணும்ல. ஆமா நல்லா ரோசா வர்ற மாதிரி அடுத்த ட்ரீப் அந்த பிள்ளை கடை வாங்காத அளவுக்கு கேட்கணும்ல. அந்த அளவுக்கு கேட்கணும். கேட்கவா? என்னம்மா ராணி எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன ரொம்ப இழைச்சு போயிட்டியா? ஆமா என்ன ரொம்ப இழைச்சு போச்சு. நல்லா ஆலிக்ஸா எல்லாம் வாங்கி நல்லா சாப்பிடு பூஸ்டா சாப்பிடு. இன்னும் 5 லட்சம் இல்ல இன்னும் ஒரு 2 லட்சம் கூட தரேன். இன்னும் 2 லட்சம் கொடுத்து அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? வீட்டுல எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்களா? ஐயோ நீ கடனை கட்டலைன்னா பரவாயில்ல உடம்ப பாரு. நீ எப்பவும் பூவோடையும் பொட்டோடும் தங்கச்சி நீ நல்லா இருக்கணும் அண்ணன் வாழ்த்துவேன். யோ போய் அங்க சட்டை கிழிச்சு போடாம உனக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்துவிட்டு என்னம்மா கூட 2 லட்சம் கூட வாங்கிக்கோ. நான் நக்கிட்டு திடுறேன். 5 லட்ச ரூபாய் கொடுத்துவிட்டு இவங்களை பார்த்து என்ன மாதிரி ராணி நல்லா இருக்கியா மெலிஞ்சு போயிட்டியம்மா நீ எங்க இருந்தாலும் பொட்டோடையும் பூவோடையும் நல்லா இருக்கும் வாழ்த்தணும். பொட்டோடையும் பூவோடைய வாழ்த்தனமாங்க. இப்போ நான் கேட்குறேன் பாரு எப்படி கேட்கணும். எப்படி கேட்பீங்க? ஏண்டி கடன்காரன் நாய் யோ இந்த பிச்சைக்காரன் நாய் கடன்காரன் நாய் லொப்ப நாய் காசு வாங்கினி 10 வட்டி நாள் பரவாயில்ல கொண்டாங்கன்னு குடும்பத்தோட வாங்கி பிரியாணி வாங்கி பிய தின்ன மாதிரி ஆவுன்னு தின்ன பேசாதடி. இதில் இவங்களுக்கு கார்பரேஷன் குழா தண்ணி ஒத்துக்காதான். ஜலி பிடிக்குமா? பிஸ்லரி வாட்டர் வேணுமா? பிஸ்லரி கல்யாணம் மூத்திரத்தை குடிலாம். சிறுக்கி காசை கொடுக்க வக்கில்லாத உனக்கு சிகு பாவடை சட்டை அவுத்து போட்டு மொட்டை குட்டியா பிராய்லர் கோழி மாதிரி வெள்ளையர்னு திருடி என்ன நிக்கிற பாவம். 10 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி பணத்தை குடி இல்லனா 10 பாத்திரம் தேய்க்க முன்னா 10 பையனை போயா வாய முடியா அப்படின்னு நான் கேட்கிறேன். அதான் கேட்டுட்டியா? அவர் கேட்டுட்டா நீ ரோசக்காரி என்ன செய்வ? அதெல்லாம் நான் வித்தாதுன்னு உன் கடனை அடைச்சிருவேன். அதுதான் விற்காதுன்னு தெரியுமா? அது எப்படி விற்ப? யோ எங்க அப்பாடி கிட்னியை வித்தாது உன் கடனை அடைப்பேன். ரொம்ப லேட். அதெல்லாம் சட்னி ஆகி கொள்ள காலாகி போச்சு. அது எங்க அப்பா சித்தப்பாவோட கிட்னியை வித்தாது அடைப்பேன். அதெல்லாம் வாங்க மாட்டாங்க உடனே கிடைக்காது. அதெல்லாம் அடையா நீ வேற. நான் ஏதாவது விற்காத வித்தாவது ஊரில் கிடக்கிற இடத்த வித்தாவது உன் கடனை அடைச்சிட்டு இந்த கேள்வி கேட்டதுக்கு தூக்கு மாடி தொங்கிடுவேன். இப்படியெல்லாம் நான் உயிரோட இருக்கணும்னு அவசியம் இல்லையா? நானும் மானஸ்தையா? வேலை முடிஞ்சு கைவிடு. ஏன் நீயே ஒத்துக்கிட்டியே என்னன்னு? கடனை அடைச்சிட்டு இந்த கேள்வி கேட்டதுக்கு தூக்கு மாட்டி தொங்கிடுவேன். ரோசக்காரி தொங்கிட்டியா? இப்போ இதே பிளேட்டை மாற்றி போடுவோம். நான் இன்னும் ஸ்டக்காகி நிற்கிறேன். ஓகே இப்போ நான் உங்ககிட்ட ஒரு 50 ரூபா கடை வாங்கிவிட்டேன் சரக்கடிக்க காசு இல்லாமல். ஏய் நான் மட்டும் 5 லட்சம் நீ மட்டும் 50 ரூபாயா? சும்மா ஆள் சத்துக்கு தகுந்ததான் கடை வாங்கணும். 5 கோடி வாங்கினாலும் நீ அடைக்கலாம். ஆண்டை உனக்கு இந்த அமைப்பு கொடுத்துருக்கேன். நம்மளால முடியாது புண்ணாக்கிடுவாங்க. ரொம்ப கஷ்டம் ஒத்துக்கிறவும் மாட்டாங்க. ஏதோ சரக்கடிக்க காசு நான் வாங்கிவிட்டேன். நான் அந்த காசை உனக்கு கொடுக்கல. இப்போ நீ என்னைய கேட்குற? அறப்போதா நாயே 50 ரூபா வாங்கினில எப்போ கொடுப்ப? நீனு கொடுக்க உன்னால முடியல. அன்னைக்கெல்லாம் நல்லா வாங்கி குடிச்சில குடியார நாயே. கொஞ்சமா அறிவு சூடு சோன மான வெக்க ரோசா இதா இருக்கும். சோத்தறீங்க சோத்தை விட்டு சுண்ணாம்பையா திங்கிற. ஆமா கொஞ்சமா அறிவு வச்சுக்கா அவுச்சி ஊச்சி தின்ட்டு வந்துருக்கியா? புண்ணாக்கையா திங்கிற? கொஞ்சம் கூட மண்டையில மூளைங்கிறதுக்கா? உனக்கெல்லாம் எதுக்கு பேண்ட் சட்டை? நீல திரியிட வெக்கம் இல்லாம எப்ப அந்த 50 ரூபா கொடுப்ப? இதுக்கு என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம். இந்த மானகட்ட பிழப்புக்கு என்னது? என் மூத்தத்தை வாங்கி குடிக்கலாம் தானே. போத வருமா? போத வருமா? போத வரும்னு தெரிஞ்சா நான் என்ன மேற்குகள் டெய்லி 500 1000 கடையில் செலவு பண்ணுறேன். அழகா 5 லிட்டர் கேனை வாங்கி உங்கள்கிட்ட கொடுத்து விடுறேன். 5 லிட்டரா? கொஞ்சம் கொஞ்சமாக சேஃப்டி பண்ணி கொடுத்து அனுப்பு. நீ கொடுக்கறதா இருந்தா கேனே வேண்டாம். வளரும் பிள்ளை
அப்படியே சாப்பிடு. எனக்கு போய் ரோசை அப்படின்னு கேட்குறேன். நான் தான் மிளகு பையன் தானே. எப்போ அந்த 50 ரூபா காசை கொடுப்பேன்? ஒரே வார்த்தை தான் கொடுப்போம்ல. அதான் எப்போ சார் இருக்கும்? இருக்கும்போது வாங்கிக்க. எப்போ இருக்கும்? வேலை வெட்டிக்கு போனால் தானே காசு. எப்போ சார் வேலை வெட்டிக்கு போவீங்க? போகணும்னு மூடு வந்தால் தான் போவேன். எப்போ மூடு வரும்? ஏன் மூடு வந்தா நீ வேறியா? யோ என்ன நினைச்சிருக்கா? எங்களை காசையும் கொடுத்துட்டு படுக்கவும் வரம்ன்றாடா. சரியா? என்கிட்ட எல்லாம் கடன் கொடுத்தவன் தான் வாங்க முடியும்னு தூக்கு போட்டு சாகணும். நான் மசரு கூட சாக மாட்டேன். அதுக்கு தான் சொன்னான், ரோசக்காரனுக்கு காசை கொடு, மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடு. அப்படியே காசை ரோசக்காரர்கிட்ட கொடுத்தோம்னா உன்னை மாதிரி சுருக்கு 100 வார்த்தை கேட்டால் காசு வந்துடும். என்னை மாதிரி மழுங்க பயலுக்கு பொண்ணை கொடுத்தாட்டேன். நீ எம்புட்டு திட்டினாலும் அடித்தாலும் உங்களோட குடும்பத்தில் மத்தியா போதும் கிசி கிசி காட்டுனது. சரி விடு, சமாதானம் போவான். எடுக்கைய முதல்ல. என்ன தொடவே விட மாட்டேங்கிறேன். தொடக்கூடாது. தொட்டா எனக்கு பிடிக்காது. அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்குனேன் பேசாம திறந்தேன். என்னைக்கியா? அன்னைக்கு உனக்கு 3 வந்திருக்கு. என்னைக்கு போட்டு அமுக்குன? சிவன்ராத்திரி அன்னைக்கு வண்டிக்குள்ள. சிவன்ராத்திரி அன்னைக்குண்ணா? ஞாபகம் இல்லையா? டான்ஸில் கிடைக்காம எங்கள் அம்மாச்சி ஏதாவது கூட்டிகிட்டு போனாங்க. மை காட், ஸ்லிப் ஆயிட்டடா. அது என்ன உங்கள் அம்மாச்சி உன் வளர்த்தி தான்? எங்கள் அம்மாச்சி என் வளர்த்தி தான் இருக்கும். சரி, அந்த கிழவிக்கு ஒரு அறிவு வேணாமா? சாப்பிட்டுட்டு வந்து தூங்குற கிழவி ஓன் சாலை பொத்தியா கொடுக்குறது? அதுக்கு சுடிதார் மாட்டி விட்டாரு. நான் தான் சொல்லு. சாலை பார்க்கும் ஓன் சாலைனே நீ தான் வந்திருக்காக்குன்னு வச்சு. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? ஒரே என்ன பண்ணீங்க? பாஞ்சிட்டேன். எந்த பக்கம்? லாஸ்ட் சீட்டில். கிளவி முன்சீட்டில் எல்லாம் படுத்து கிடந்துச்சு. ஏங்க இப்போ நான் தான் அவுட்டா? உங்கள் மாமனும் அதான் என் கால் டிரைவர் திட்டிருக்காப்ல. எவன்டா கடைசி சீட்டில் ஓட்டையை போடுதுன்னு. என்ன சொல்கிறீங்க? நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்கள் மாம்பழ வியாபாரம் பார்க்குறேன். எந்த நேரமும் மாம்பழம் வைக்கிறேன். மாம்பழ வியாபாரம் பார்க்குறேன். சக்க சவந்த பழம் இது எல்லாரும் வாங்க மரம், இது வளர்க்கிற வளர்ந்த மரம். ஒன்று பார்த்து மட்டில் மட்டில் மட்டியா கடிச்சு பார்க்க மாட்டோமா? என்ன பழம்? மல்கோவா. மல்கோவா? நான் பலசாதி மாம்பழம் சாப்பிட்டுருவேன். எப்படி நீங்க சொல்றீங்க? மல்கோவா, புதாத்தாத், பங்கரம்பள்ளி, காசாலட்டு, கல்லாமணி, பாலாமணி, அதெல்லாம் தேட இருக்கீங்க. வாங்க செந்தூரா பல மாம்பழம் சாப்பிட்டுவேன். பாட்டே வந்துருச்சுமா. இப்போ மல்கோவா தான் பிடிக்குது. ஆனால் கிடைக்குது இல்லை. கிடைக்காது. சீசன் ஆரம்பிக்கல இன்னும். ஆமாம். என்ன விலை? ஒரு மாம்பழம் 2000 ரூபான்னு விற்கிறீங்க. இருக்குன்னு தங்கத்துக்கு 5000 கொடுக்கலாம். டீ குடிக்க காசு இல்லைன்னு சொல்லிருந்தீங்க. அது வேற. எதுக்கு கொடுக்குறேன் தங்கத்துக்கு? எப்படிங்க டீ குடிக்கவே காசு இல்லை 20 ரூபா? எப்படி இதுக்கு சொத்தை கொடுப்பீங்க? வித்து கூட வாங்குவேன். சொத்து இருக்கு அவங்கள்ட்ட. எவன் சொத்தையாவது வித்து தான் வாங்குவேன். எவன் சொத்தையும் எப்படிங்க விற்க முடியும்? வித்து விட்டு கையெழுத்து வாங்க வேண்டியதா? அவ்வளோதான். ஏங்க 5000? 5000 வாங்கிக்க. இது சாப்பிட தெரியாது. இங்க இருக்க வயலுக்கு எவனுக்கு ஏங்க மாம்பழத்தை என்ன அறுத்து சாப்பிட தெரியாதா? பழத்தை வாங்கி கத்தி எடுத்து 4 கீத்து போட்டு என்னவா நாலு இது? சாப்பிடுறோம். அதுதான் தவறு. இது என்னமோ பெரிய வேலை மாதிரி வந்து சாப்பிட கத்தியை போட்டு அறுக்க கூடாது. வேற இதுல கத்தி வைக்க மனசு வருமாடா? சண்டை வேற என்னதான் செய்யலாங்கிறீங்க? குலகாரங்களா? குலகாரங்க நான் கையே வைக்கிறது இல்லையே, கண்ணி போயிருமோன்னு நினைச்சு. இது அது ஊருக்கே தெரியும். முதல்ல மாம்பழத்தை கை எடுக்கணும். இப்படி காட்டாதீங்க. சொல்ற கேளுங்க. கையில் எடுத்து லைட்டாக ஒரு நசுக்கணும். காயா பழமா. அப்புறம் ஒரு பம்ப் பண்ணணும். அப்புறம் அப்படியே உள்ளங்கை வச்சு அதக்கணும். என்னங்க என்ன சவுண்ட் ஒரு மாதிரியா வந்துச்சு? என்ன நல்ல அப்படியே ஏங்க நிற்கும் போது கிளியுமாங்க? நல்லா என் பேண்ட் எதுவும் கிளியுதா பாரு. ஐயோ இந்தாங்க நிற்கும் போது எப்படிங்க கிளிங்க? அது என்னங்க என்னைக்கு அப்படி அப்படியே நல்லா. நீ தானாடா பேக்ரவுண்ட் மியூசிக். பேக்ரவுண்டா? அது ஏண்டா கசக்கிறதுக்கு மியூசிக் கொடுறானா? லேத்து பட்டரில் அடித்த மாதிரி அடிச்சுக்கிருக்கேன். நல்லா கசக்கிட்டு ஏறுமா நுனி அப்படி லைட்டாக அப்படி கடிச்சு விட்டு அப்படி அமுக்கிட்டே உறிஞ்சோம். ஏய் மாம்பழத்தை காட்டினா மாம்பழம் தூர காமிச்சிக்கிறேன். இதை அமுத்திக்கிட்டே உறிஞ்சவா? மாம்பழம் வருமா என்ன வர போட்டு வச்சுக்க ராஸ்கோல் அப்படிக்கிட்டே. நீ தானா மியூசிக்கா? எங்க கொடு. ஏய் உறிஞ்சதுக்கு மியூசிக் கொடுறானா? நீ நல்லா வாயில் வந்துடும் எனக்கு ராஸ்கல். பேச்சு படைய வச்சு அப்படியே உறிஞ்சனோம்னா ஸ்லைஸ் சாப்பிட்ட மாதிரி வரும் மாம்பழம். ஓகே, கொட்டை வாய்க்குள்ள போயிடாம. அது நீங்க தான் விரல வச்சு அதுதான் கொட்டையை அறுத்து வீசிட்டு பழத்தை சாப்பிடுங்கிறது. நீ பேசாம அறுத்து கூட வீசி மாம்பழம்
மேல் போடும்போது சொல்றேன், அப்போ வந்து வாசிங்க இதை. ட்ரெஸ் அப்படி போட்டிருக்கீங்க. பொட்டியில உட்கார போறேன், எனக்கு தோதா இருக்குன்னு அப்படியே சொல்லி வாங்க போறேன். எப்பதான் அந்த நல்ல காரியம் நடக்கும்? ஐயா மகளே, அவர் சொல்ற மாதிரி ஆடுமா ஸ்டெப்பு. என்ன இப்படியா சொல்றானா? அம்மா சொல்றேன்ல. யோ யாருக்கு யாரியா மாமா? ஒரு ஹெல்ப் பண்ணுங்களேன். என்ன? கொஞ்சம் இறங்கி வந்து லைட்டா இத புடிச்சிட்டீங்கன்னா நமக்கு தோதா. நான் கேக்குறேன், அதுக்கு அப்பாவா மாமாவானா? அதுக்கு அப்பா, எனக்கு மாமா. யோ போயா. ஓகே. ஐயா மகளே, அப்பா ஒழுங்கா ஆடுன்னு சொல்றேன், உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு. அப்பா அப்பா கோவப்படாத. அப்ப ஓம் பழப்பு இப்படிதானா? ஆமா. சாதாரணமாப்பா, நம்ம வாங்காத செருப்படியா விளக்கமா தெரியா? அப்பா பாத்தீங்களா, உங்களை பாக்குற மாதிரியே இருக்குப்பா. Come on. என்ன பண்றீங்க? மூஞ்சி நக்க பாக்கு. ராணி ராணி என்ன அப்பா பெரிய டைலாக்கா இருக்கும் போலப்பா. என்ன சொல்றீங்க? கேக்குதா? என்ன? நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்கிட்ட சில்லற இல்ல. கேட்டீங்கன்னா பிச்சைக்கார பயலா? நான் வேற ஒன்று கேட்க போறேன். வேற ஒண்ணுன்னா ஆல்ரவுண்ட் ஜாமான் வேணுமா? ஐயோ, நான் பெட்டி வேணுமா? அந்த ஜாமான்லாம் வேணாம், தாளம் வேணுமா? எனக்கு உன் ஜாமான் தான் வேணும். என்னது? என்ன கேளுங்க, என்ன மறுபடியும் கேளுங்க. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. எடுங்க. நான் உன்னை ஓப்பனா ஏய் ஒரு வார்த்தை கேட்கலாம்னு நினைக்கிறேன். 7 வருஷமா இருந்தால நீ தான் இப்போ சரி விடு. நீயே நீ ஓப்பனா ஏய். ஒரு வார்த்தை கேள, அது கேட்க மாட்டியா? சரி விடு, நானே கேட்டு தொலைக்கிறேன். நான் உன்னை ஒன்றும் அப்படியெல்லாம் ஒன்றும் வருத்தப்பட்டு நீங்கள் கேட்டு தொலைக்க வேண்டாம். நான் உன்னை மனசார விரும்புகிறேன். நான் விரும்பல. நான் விரும்புவேன். நான் விரும்ப மாட்டேன். நான் உன்னை காதலிக்கிறேன். நான் உங்களை காதல் பண்ணலை. நீ பின்னாடி போ, நான் பண்ணுவேன். நான் பண்ண மாட்டேன்னு தான் சொல்கிறேன்ல. உன்னை காதலிக்கிறதுக்கு எனக்கு உன் அனுமதி தேவையில்லை. என்னையா நீ சொல்ற? என்னை காதலிக்கிறியோ நாளைக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேனே. தப்பு இல்லை, நீ எங்கே வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம். நான் உன்னை காதலிப்பேன். பட் என்ற காதலி அவன் என் மகனே ஆகலாம். பட் அவனுடைய மனைவி அவருடைய காதலி ஆக முடியாது. சரியா? ஆனால் நான் உன்னை காதலிச்சுக்கிட்டே இருப்பேன். காலம் அப்பா அது ஜிவாஜிப்பா. காலம் முழுக்க காதலிப்பேன். காதல் முழுக்க நான் கூப்பிடும் போதெல்லாம் நீ வரணும். ஏய் காதலுக்கு அதான் மரியாதை. காதலுக்கு அதான் மரியாதை. நீ கூப்பிடும் போது வரணுமா? அம்மா எப்போ விட்டா வரணும். அந்த வேலை இருக்கு இந்த வேலை இருக்கு சும்மா டகல்ட்டு விடக்கூடாது. தெரியுதா? இதுதான் கள்ள காதலா? நல்ல காதல். உன்னை எப்படி நினைச்சிருக்கு தெரியுமா? எப்படி நினைச்சிருக்கீங்க? சொல்லட்டா? எனக்கு வேலை இருக்கு, படக்கம் சொல்லுங்க. அப்படி என்ன புடுங்க போறீங்க நீங்க? காதலிக்கும் போதே வேலை இருக்குன்னா நாளைக்கு கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட் அப்போ இதே மாதிரி வேலை இருக்குன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஏன்? நமக்கு டைமிங் ஓவரா இழுக்கும், தெரிஞ்சுக்க.
இந்த வருஷத்துக்கு தான் பெரிய காமெடியா எப்படி சொல்லவா? அப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி ஓரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னத்தான் ஆப்பக்கட அன்னக்கிளி ஆடி வரும் வண்ணக்கிளி உறங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது எல்லாத்தா உறங்கட்டு ராசாவே ரொம்ப ஓவரக்கா பேசுறியே ரோசாவே சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுது தின்னாம போட்டாலும் ருசி ஏறுது சாப்பாடு இருக்கையில பசி ஏறுது தின்னாம பார்த்தாலும் ருசி மீறுது சட்டியில் கூடையா இருக்குதையா ஆப்பை நீயாக எடுத்து கையா ஆப்பக்கடல் அன்னக்கிளி ஆடி வர வண்ணக்கிளி கட்டு கொள்ளாத்தா ஓ கூடையில இருக்கிறது எல்லாத்தா தை மாசம் பிறந்ததுமே நாள் பார்க்கணும் ஐயாவ நீ எழுந்தல் போல் சேர்க்கணும் தை மாசம் மறந்து விட்டால் நாள் போக்கணும் ஐயாவ நீ எழுந்தல் போல் சேர்க்கணும் பிடிக்குள்ளடங்காத அடிக்கருண்டு காய் பறிச்சா வலிக்காத நுனி அரும்பு கொட்டி மேலத்தோடு பட்டு பாயப்போடு தட்டு சத்தம் எட்டும் மணி ஆப்பக்கட அன்னக்கிளி ஆடவர் வல்லக்கிளி ஓரக்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையில இருக்கிறது எல்லாத்தா தலநாளே நல்ல நாளே நல்லே நாளே தலநாளே நல்ல நாளே நல்லே நாளே அம்மு, நான் சொல்றத கேட்கறியா? நீ வீட்டுக்கு போ, மாமா கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். கடைக்கு எதுக்கு போய் போறீங்க? உனக்கு சேலை, எனக்கு வேட்டி, மாலை, மாலை தாலி, தாலி ஒரு உடி நெல்லு காமாட்சி காமாட்சி விளக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க ஏய் வாழைப்பழம் ஊதுபத்தி அப்பா, இப்போ தாண்டா வாழ்க்கையை துவங்க போறேன். அதுக்குள்ள நெல்லு காமாட்சி விளக்கெல்லாம் வாங்கி என்னை அடக்கம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறியாடி? பூ வாங்கிட்டு வந்துருங்க மாலை வாங்கிட்டு வந்துருங்க மறந்து அல்வா பூ தான் வாங்கணும், மாலை வாங்கக்கூடாது. எதுக்கு அல்வா பூவு டெட் பாடி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு தாண்டி வாங்கலாம். ஒன்று சொல்கிறேன், அல்வா பூவலாமா ஒன்று சொல்கிறேன். என்ன இந்த மாதம் கல்யாணம் வைக்க முடியாது. ஏங்க சித்திரை ஆ எரிச்ச தாங்க முடியாது, வெயில், சொந்தக்காரங்க கூட வரமாட்டான். நான் சொல்கிறேன், சித்திரை போகட்டும், ஆ வையாசியோட பாதி கலைஞ்சிரட்டான். இந்த அக்கினி சித்திரை முடிட்டேன், ஆ முடிஞ்சால் இப்போயே ஒழுகுது பூரா ஆ சிரமம் ஃபர்ஸ்ட் நைட்ல எல்லாம். ஆ அதனால என்ன சொல்கிறேன், கல்யாணத்தை வையாசிக்கு மேலே வச்சுக்கலாம். வையாசிலையா ஆமாம். இல்லைங்க வேணாங்க ஏன் நான் கோயிலுக்கு மாலை போடலாம்னு இருக்கேன் வையாசிரியா? ஆமாம் சரி தப்பு இல்லை, ஆணியில் வச்சுக்கிறோம். இல்லைங்க ஆணியில் நான் திருச்செந்தூர் போயிடலாம்னு இருக்கேன் வேற மாதிரி ஆடியில் நான் வேற மாரியாத்தலுக்கு காப்பு கட்டிடுவேனே. ம் சரி ஆவணியில் வச்சுருமா? இல்லைங்க ஆவணியில் பழனிக்கு போகலாம்னு இருக்கேன் அட கண்டாவி, சாமி காரியத்தை நிப்பாட்டக்கூடாது. சரி புரட்டாசி, பொட்டாசியில் திருப்பதி போடுங்க புரட்டாசி. ஏங்க பொட்டாசியில் நான் திருப்பதி போகலாம்னு இருக்கேங்க சரி நான் ஐயப்பன் கோயில் போகிறேன், நீ திருப்பதி போயிட்டு வந்துரு. ஆ ஐப்பசியில் முடிச்சிருமா? இல்லைங்க ஐப்பசியில் முடிக்க முடியாதுங்க. ஏன்? ஐப்பசியில் எங்கள் ஊரில் வந்து காப்பு கட்டிடுவாங்க. ஐப்பசிரியா? ம் கார்த்திகை மார்கழி நான் மறுபடியும் சபரிமலை போயிடுவேன். தை 1ஆம் தேதி தான் வருவேன். இல்லைங்க தை 1ஆம் தேதி இல்லைங்க, நான் அந்தமானுக்கு போகிறேன் நாடகத்துக்கு. இந்தமான் போறியா? அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்களா?
அட கூறுகட்ட வேற இன்னும் பூரா மாசக்கணக்காக இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா தை மாசி மாசி மாசியில தானே சிங்கப்பூர் போறோம். அட்வான்ஸ் கொடுத்தீங்கல்ல நீங்க. சரி கல்யாணத்தை எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ வச்சுக்கிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நைட்டு இன்னைக்கு யோ முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் தான் ஃபர்ஸ்ட் நைட். நம்ம திட்டம் எப்படி கல்யாணம் லேட்டாக பண்ணிக்கலாம். ஏங்க ஃபர்ஸ்ட் நைட் கல்யாணத்துக்கு அப்புறம் தாங்க. இதுதான் எப்போ கொஞ்சம் வித்தியாசம் செய்யுங்க. முத்திர பதிக்கிற மாதிரிமா இது. என்னங்க வித்தியாசமான எப்படி சோத்த வாயில தானே சாப்பிடுங்க? இல்லை குப்புரை குண்டியில் திணிச்சிருவேன். கேட்குறாரு லூஸு. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நைட் கரெக்டாக விடிய காலம் 3 to 4 ராசியான ஊர் கரூர். என் ஊர் சொந்த ஊரும் கரூர். ஃபர்ஸ்ட் நைட் நடக்கிறது இந்த கரூர்ல இருந்து இந்த கரூர் வர்த்தக சங்கம் நம்ம ராசியானவங்க நடத்துகிறாங்க. அவங்களுடைய தயவில் அவங்க ஆசையில் விடிய காலம் பிரம்ம முகூர்த்தம் 3 to 4. அப்போ தான் நாரதரம் வள்ளியும் தர்க்கம் கடுமையாக பிச்சுட்டு அந்த நேரம் யாரும் உள்ளே வர மாட்டாங்க. உள்ள ராஜாவாட்டுக்கார் படுத்துருப்பாப்புல. அதெல்லாம் ஆயிருக்கு போயிடாப்புல தண்ணி பாட்டில் எடுத்துட்டு. என் அழகேசப்பா வெத்தலை வாங்கிட்டு அழகேசனுக்கு 2 கவலி வாங்கி கொடுத்துருக்கேன். இங்கேயே உட்காந்து மென்னுக்கிட்டே இருப்பேன். ஏங்க துறையப்பா டீ குடிக்க உள்ள வருவாங்கல்ல. சேத்தல டீ போட்டு டேபிள் கடையில் வைக்க சொல்லிட்டேன். உள்ளே வர மாட்டாப்புல. ஏங்க சரவண வாறு பிடிக்க உள்ள உட்காந்துருப்பாங்க. இல்லை இல்லை வாரெலாம் நேற்று நானே மெனக்கட்டு பிடிச்சி கொடுத்துட்டேன். ஏங்க ஜோதியப்பா வருவார்ல உள்ள. சீன் மாத்தவா இல்லைங்க சீன் மாத்த இல்லைங்க, மாற்ற மாட்டார். ஃபேனுக்கிட்ட வந்து உட்காந்துருப்பாருங்க. இல்லை அவருக்கு ஃபேனை கழட்டி இங்கே கொடுத்து விட்டுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபேன் இல்லாமல் நம்ம எப்படி இருக்கிறது? வேண்டாம், எனக்கு ஊருக்கார பெரிய பண்ண வச்சிருக்கா, அதில் உட்காந்துக்கிறேன். சீனுக்கார் உள்ள தானங்க இருக்காரு. கணபதி நம்மால் தான், அமைப்பாளர் அவர் தான். கணபதிட்டு சொல்லிட்டேன். இந்த நேரத்துக்கு நீ கடைக்கு போயிரு. கணபதிக்கு நல்லா தெரியும் என்னென்ன நம்ம சீன் முடியாமல் சீனை மாற்றவே மாட்டாப்புல. ஏன் இந்த ஜென்மத்தில் அவுக்க முடியாது அந்த சீனை. ஆனால் சீனில் தெரிச்சு விழுந்துடாம பார்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு என்னுடைய காம கலையாட்டம் சித்தகரிக்கப்பட்டது. காமெடியை கேளு. சீரியஸாக பேசியிருக்கேன், சிரிச்சுக்கிறேன் ராஸ்கல். இன்னைக்கு என்னுடைய சிரிக்காதே. என்னுடைய காம கலையாட்டங்களுக்கெல்லாம் நீ துணையாக வந்து அதில் நீ ஈடு கொடுத்தா அதில் நீ பாஸ் ஆகணும். அப்போ தான் உனக்கு தாலி கட்டுவேன். இல்லை வேற என் வாழ்க்கை அதோட அது வழுக்கதான். என்னுடைய 64 டைப் 64 டைப்பும் ஃப்ரண்ட் பேக்கு விடியறி காமெடி தான் கேளு. எல்லாத்தையும் அடி நொறுக்கி தூள் கலப்புவேன். அதெல்லாம் நீ பாஸ் ஆகணும். நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கனா நான் பாஸ் ஆயிடுவேன். ஃபெயில் ஆயிட்டீங்கனா ஐயோ நான் சொல்றேன் கேள்வி, பாஸ் ஆயிடுவேண்டி. ஃபெயில் ஆயிட்டீங்கனா நல்ல வார்த்தையா சொல்லி பாஸ் ஆயிடுவேண்டி. ஃபெயில் ஆயிட்டீங்கனா ஐயோ நான் எப்படியாவது தக்கி முக்கி நக்கியாவது 35 மார்க் அப்படின்னா பாஸ் பண்ணிடுவீங்க. வாங்கலனா இல்லம்மா அவர் எவ்வளவு விவரமா சொல்றாரு. கல்யாணத்துக்கு அப்புறமே வச்சுக்கலாம் போ. இல்லங்க நான் இல்லை சகுனம் சரியில்லை. நீ முதல்ல பெயிலர் வாய வச்சுக்கிட்டு சொல்லுங்க. ஏங்க நான் ரெடியா தாங்க இருக்கேன். அங்கே ஒருத்தன் காலம் முழுக்க வந்து போட முடியாது சொல்லி கழி உரு போட்ட மாதிரி இந்த வார்த்தைக்கு அது முடியாம போய். சரி அதுக்கு என்னதான் வழி? இன்னைக்கு என்ன இல்ல ஏதாச்சும் நீங்க அவர் சொல்லி தானே வேற வழி வேற ஏதாச்சும் சொல்லு. சொல்லாத தயவுசெய்து நான் கும்பிடுறேன். இனிமேல் போட முடியாது சொல்லாத. நமக்கு மேலே தெய்வங்கள் வந்து அப்படி ஆட்டணும், ஆசீர்வாதம் நல்லா போடுவாருன்னு சொல்லி எல்லார்ட்டையும். சரியா? நல்ல ஓடு நமச்சிவாயம். சரியா? ஏங்க என்னங்க நான் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ரெடியா இருக்கேங்க. நீ வாங்க. ரெடியா இருக்க? ஐயோ உனக்கு என்னையா பிரச்சனை? பால் பழம் கட்லு பீரோல் மெத்தை எல்லாம் ரெடி பண்றேன். பீரோவில் அதுக்கடி ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு நான் ஃபர்னிச்சராக விட போகிறேன். இல்லைங்க சீதனா கட்டில் ரெடி பண்ணுவியா? கட்டில் இருக்கு. மெத்தை ரெடி பண்ணுவியா? மெத்தை ரெடி பண்ணுவேன். பால் பழம் ஸ்வீட் எல்லாமே. நீ இதெல்லாம் ரெடி பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. அப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் நீ என்னைய ரெடி பண்ணுறது இருக்குவாரு. அதெல்லாம் நீ கலைவா. பழைய கட்டில், பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், வண்டி எடுத்து போப்பாங்கடே. ஒண்ணுக்கு உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க அக்கா வாங்க. பழைய பேப்பர், பழைய என்னம்மா 1000 ரூபா தர வண்டி எடுத்து போடா. மாதிரி உங்க வீட்டுல 2000 தரேன், நான் கும்பிடுறேன்டா. கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு எடுத்துக்கிறோம். 5000 தரடா. போய் தொலைடா. நீ எதுக்கிட்ட அந்த வண்டியை தரேன்? என்னை போட்டு பேரிச்சம்பளம் வாங்கிட்டீங்களான்னு பார்க்குறேன். 5000ல 1 ரூபாய் 2 ரூபாய் 5000ல பேரிச்சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு நேந்திரம்பளத்தை இழந்துட்டேன்.